வேதாகம பட்டணங்கள் நகரங்கள் என்கின்ற இந்த தொடரில் வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு ஒவ்வொரு வேதாகம நகரங்கள் பற்றியும், அப்போது அது எப்படி இருந்தது, இப்போது அது எப்படி இருக்கின்றது, இந்த நகரங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சிகளில் கிடைத்த ஆதாரங்கள் என்னவெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி பார்த்து வருகின்றோம். இந்த 17வது எபிசோடில் சமாரியா என்கின்ற பட்டணத்தை பற்றியும், இதற்கும் வேதாகமத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது என்பது பற்றியும், இங்கு நடந்த ஆராய்ச்சிகள் பற்றியும், குறிப்பாக சமாரியா பட்டணத்தில் கொடுக்கப்பட்ட கொடூரமான தண்டனைகள் என்ன என்பது பற்றிய வரலாற்று தகவல்களை விரிவாக பார்க்கலாம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். நமது பைபிள் விஸ்டம் தமிழ் வாட்ஸ்அப் பிராட்காஸ்ட் லிஸ்டில் இணையவில்லை என்றால் இணைந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நமது சேனல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். சமாரியா நாம் வேதாகமத்தில் அடிக்கடி வாசித்து நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு நகரம்தான். ஆனாலும் இந்த வீடியோவில் இந்த சமாரியா பட்டணத்தின் சுவாரஸ்யமான வரலாறு பற்றியும், சரித்திர பார்வையில் இந்த பட்டணத்தில் செய்யப்பட்ட ஆராய்ச்சி தகவல்களை குறித்து பார்க்கலாம். சமாரியா ஒரு மலை வாசஸ்தலம். அதற்காக ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி கற்பனை செய்யக்கூடாது. சமாரியா மலை நகரம் என்றாலும் உயரம் ரொம்ப குறைவு. தரையிலிருந்து வெறும் 91 மீட்டர், ஏறத்தாழ 300 அடிதான். இந்த சமாரியா பட்டணம் எருசலேமிற்கு வடக்கே கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருந்தது. எஸ்டிரலோனுக்கு வடக்கிலும், சீகேம் சமவெளியின் தென்கிழக்கிலும், சாரோனுக்கு மேற்கிலும் குறிவைத்து புள்ளி வைத்தீர்களானால் அதுதான் சமாரியா பட்டணம். இந்த சமாரியா ஒரு மிக முக்கியமான நகரம். என்ன காரணம் என்றால், இஸ்ரவேல் நாட்டின் முக்கியமான வணிக பாதையில் இந்த சமாரியா பட்டணம் அமைந்திருந்தது. அதனால் சமாரியா செல்வம் செழிக்கின்ற ஒரு நகரமாக விளங்கியது. அதே சமயத்தில் இதன் செழிப்பு தான் இதற்கு கண்ணியும் ஆனது. எதிரிகள் அடிக்கடி குறிவைத்து படையெடுத்தது இந்த சமாரியா பட்டணத்தை தான். இந்த சமாரியா பற்றிய வரலாற்றை முதலில் பார்ப்போம். இஸ்ரவேல் தேசம் சாலமோன் ராஜா மரித்ததற்கு பின்பாக 2ஆக பிரிந்தது. வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் என்று 2ஆக பிரிந்தது. 10 கோத்திர மக்கள் தாங்கள் இஸ்ரேல் ராஜ்யம் வடதேசம் என்றும், மீதி இருந்த யூதா கோத்திரமும், குறைவான மக்கள் தொகையை கொண்ட பென்யமின் கோத்திரமும் தெற்கு ராஜ்யம், தென் தேசம் என்றும் அழைக்கப்பட்டது. இப்படியாக 2ஆக பிரிந்த இந்த தேசங்களுக்குள்ளாக வடராஜ்யமான இஸ்ரேலுக்கு தலைநகரமாக இருந்ததுதான் இந்த சமாரியா பட்டணம். இந்த சமாரியாவை தங்களது வடராஜ்யத்தின் தலைநகராக தேர்ந்தெடுத்தவர் ஒம்ரி என்கின்ற ராஜா. சிலர் உம்ரி என்றும் உச்சரிப்பதுண்டு. 2 ராஜாக்கள் 6 மற்றும் 7 அதிகாரங்களின்படி சீரியர்கள் 2 முறை இந்த சமாரியாவை முற்றுகையிட்டனர். ஆனால் அதை பிடிக்கவில்லை. பிற்காலத்தில் கிமு 720இல் அசீரியர்கள் ஒரு முறை சமாரியாவை 3 வருஷம் முற்றுகையிட்டனர். அதற்கு பின்பாக சார்கோன் என்கின்ற ராஜா சமாரியா பட்டணத்தை பிடித்து இஸ்ரவேல் மக்களை சிறையாக்கி அசீரியாவுக்கு அடிமையாக கொன்று சென்று அசீரிய மக்களை இந்த சமாரியா பட்டணத்தில் குடியேற்றுவித்தான். இதை நாம் 2 ராஜாக்கள் 17:5 மற்றும் 17:24 வசனங்களில் பார்க்க முடியும். அடுத்ததாக இந்த சமாரியாவில் நடந்த ஆராய்ச்சிகள் பற்றி பார்க்கலாம். இந்த சமாரியாவில் ஆராய்ச்சிகள் துவங்கப்பட்டது 1908ஆம் ஆண்டில்தான். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் சார்பில் இங்கு அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டவர்கள் டிஜி லியான்ஸ், CA ரைஸ்னர் மற்றும் CS ஃபிஷர் என்கின்ற ஆராய்ச்சியாளர்கள். இவர்களுடைய ஆராய்ச்சியில் இவர்கள் முதலில் குறிவைத்தது ஆகாப் ராஜாவின் அரண்மனையைத்தான். இந்த ஆகாப் ராஜாவின் அரண்மனையை தந்த அரண்மனை என்று நமது பைபிள் கூறுவதை 1 ராஜாக்கள் 22:39 வசனத்தில் பார்க்க முடியும். இந்த அரண்மனையின் அளவு 27க்கு 24 மீட்டர் என்கின்ற கணக்கில் இருந்ததாம். அதாவது 89க்கு 79 அடி. இந்த அரண்மனை 2 மாடி அமைப்பை உடையதாக இருந்திருக்கின்றது. மேல் மாடி உப்பரிகையின் கைப்பிடி சுவருக்கு பதிலாக இரும்பு கிராதிகளை கொண்டு, அதாவது கிரில் அமைப்பில் வேலைப்பாடு செய்து வைத்திருந்திருக்கின்றனர். மிக அழகுடன் அமைக்கப்பட்ட இந்த கம்பி வேலைப்பாடுகளின் உள்ள டிசைன்கள் சில இடங்களில் மிக நெருக்கமாகவும், சில இடங்களில் ஆர்ச் அமைப்பில் சற்று விசாலமாகவும் இருந்திருக்கின்றது. எனவேதான் அகசியா ராஜா இந்த கிராதிகளின் வழியாக, அதாவது கிரில்களின் வழியாக இடறி விழுந்தார் என்று 2 ராஜாக்கள் 1-2 வசனத்தில் வருகின்ற சம்பவத்தை நாம் படித்து தெரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த அரண்மனையின் உள்புறம் புகுந்த அகழ்வாராய்ச்சியாளர்களுக்கு
பெரிய வியப்பு காத்திருந்தது. ஏனென்றால் அந்த அரண்மனையின் சுவரெல்லாம் தந்தத்தில் வேலைப்பாடு செய்யப்பட்டு பதிக்கப்பட்டிருந்ததாம். இந்த ஆகாப் ராஜாவிற்கு யானைகளின் தந்தத்தின் மேல் அப்படி ஒரு மோகம் ஏன் இருந்தது என்பது பற்றி தெரியவில்லை. நிறைய தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாம் தந்தத்தினாலே செய்து அரண்மனை முழுவதும் அடுக்கி வைத்திருந்தாராம். ஏன், கை கழுவுகின்ற பேசின் கூட தந்தத்தில் தான் செய்யப்பட்டிருந்ததாம். இப்படியாக இந்த சமாரியா அரண்மனையில் கிடைக்கப்பட்ட இந்த பொருட்கள் எல்லாம் இன்று பிரிட்டிஷ் தொல்பொருள் கண்காட்சியகத்தில் இருக்கின்றது. யாராவது இந்த பிரிட்டிஷ் மியூசியத்திற்கு சென்று இதையெல்லாம் பார்த்திருக்கின்றீர்களா? ஒருவேளை யாராவது யூகேவிலிருந்து, லண்டனிலிருந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தால் இந்த பிரிட்டிஷ் மியூசியத்திற்கு சென்று அங்கு இருக்கின்ற பொருட்களை பார்க்க முயற்சி செய்யுங்கள். வேதாகமத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கின்ற ஆராய்ச்சிகளில் கிடைக்கப்பட்ட பல பொருட்கள் இந்த பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக சமாரியாவின் கிழக்கு பகுதியில் ஆராய்ந்தபோது அங்கு ஒரு கோவிலின் வேலைப்பாடுகள் கிடைத்துள்ளது. அது ஆகாப் ராஜா கட்டிய பாகால் மெல்கார்டின் கோவில். இந்த கோவிலின் வெளியே 6 பலிபீடங்கள் காணப்படுகின்றது. ஒவ்வொரு பலிபீடத்திலும் 3 ஆசாரியர்கள் நின்று பலியிட வசதி இருந்திருக்கின்றது. பலிபீடத்தின் நடுவில் 3 அடிக்கு 3 அடி அளவில் இருக்கின்ற சதுர குழிகள் இருந்திருக்கின்றது. இந்த சதுர குழி பகுதியில் பலியிடும் காலங்களில் நெருப்பு எரியுமாம். பலியிடப்பட்ட மாம்சத்தை சந்து சந்தாக துண்டித்து இந்த நெருப்பில் அவர்கள் போடுவது ஒரு வழக்கமாக இருந்திருக்கின்றது. இவர்கள் எதை பலியிட்டனர் என்பதை கேட்டால் தலையே சுற்றிவிடும். ஆம், வழக்கம் போல இவர்கள் செய்தது நரபலிதான். அதுவும் இந்த நரபலியில் பலியிடப்பட்டது அனைத்துமே தலைச்சன் குழந்தைகள்தான். அதாவது முதலாவதாக பிறந்த ஆண் குழந்தைகளை மட்டுமே இந்த பலிபீடங்களில் நரபலியிட அனுமதித்திருக்கின்றனர். ஒரு காலத்தில் நமது இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில், பெண் குழந்தை பிறந்தால்தான் அதை கொன்று வந்தனர். ஆனால் சமாரியாவில் முதலாவதாக ஒரு தம்பதியினருக்கு ஆண் குழந்தை பிறந்தால் அதை நரபலி கொடுத்திருக்கின்றனர். அதுவும் ஆகாப் ராஜாவின் காலத்தில்தான் தன் மனைவி ஏசபேலின் அறிவுரையின்படி அவர் கட்டிய அந்த பாகால் கோவிலில்தான் இத்தனையும் நடந்திருக்கின்றது. இந்த பலிபீடத்தில் அவர்கள் ஒரு ஒழுங்குமுறையை கடைபிடித்திருக்கின்றனர். முதல் 3 பலிகள் நரபலிக்கு, மற்றவையெல்லாம் காளை மற்றும் பன்றி போன்றவைகளுக்கு. இந்த பலிமுறைகளை பற்றி எல்லாம் நான் கூறினால் இன்று இரவு உங்களுக்கு தூக்கமே வராது. அந்த அளவுக்கு கொடூரமாக இருந்திருக்கின்றது. இந்த பாகால் கோயிலுக்கு அருகே இருக்கின்ற ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் நிறைய எலும்புகளை குவியல் குவியலாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டெடுத்தனர். இந்த எலும்புகள் அனைத்துமே 6 to 8 வயது வரை இருக்கின்ற குழந்தைகளின் எலும்புகள் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனர். இரக்கமே இல்லாமல் எத்தனை குழந்தைகளை பலியிட்டிருக்கின்றார்கள் பாருங்கள். இந்த கோயிலின் ஓரத்து மதிலையொட்டி சுற்றிலும் ஒரு 50 சிறிய வீடுகள் இருந்திருக்கின்றது. இவைகள் வேறொன்றும் இல்லை, பாகால் தீர்க்கதரிசிகளின் வீடுகள்தான். தேசத்தில் ஆகாப்பின் காலத்திய பாகாலின் கோயில்களாக கண்டுபிடிக்கப்பட்டவை மொத்தம் 9. ஒரு கோவிலை சுற்றி 50 பாகால் தீர்க்கதரிசிகளின் வீடுகள். அப்போது 9 கோயிலுக்கு 9 x 50 450 வீடுகள் இருந்திருக்கின்றது. இப்போது நமது வேதாகமத்தை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 18-19 வசனத்தை பாருங்கள். கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் என்று வருகின்றது. என்ன, கணக்கு சரியாக இருக்கின்றதா? ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் அனைத்துமே அச்சசலாக பைபிளின் கணக்கிற்கு ஒத்துப்போகின்றது. ஆச்சரியமான விஷயம் அல்லவா? அடுத்ததாக சமாரியா பட்டணத்தில் கொடுக்கப்பட்ட தண்டனைகள் பற்றி பார்க்கலாம். இந்த சமாரியாவிற்கு வெளியே கிழக்கில் 200 மீட்டர் தொலைவில் கற்களால் படிகள் பொருந்திய ஒரு குளம் ஒன்று இருந்தது. இந்த குளம் குளிப்பதற்காக கட்டப்பட்ட ஒன்று. வலதுபுறம் கீழிறங்கி பூமி மட்டத்திற்கு 15 அடியில் உடைமாற்ற அறைகள் 3 இருந்ததாம். குளத்துடன் இணைந்து மற்றொரு உபகுளம் ஒன்றும் இருந்திருக்கின்றது. இதன் ஒரு புறத்தில் கற்கள் படி இல்லாமல் சறுக்கலாக சென்றிருக்கின்றது. இது எதற்கென்றால் குதிரைகளையும் இராணுவ தளவாடங்களையும் ரதங்களையும் கழுவுவதற்கு கட்டப்பட்ட குளமாம். இந்த குளத்தை ஒட்டி இருக்கின்ற ஒரு சிறிய மைதானம் ஒன்று இருந்திருக்கின்றது. அதுதான் அரசாங்க கொலைக்களம். இந்த மைதானத்தில் பல கொடூரமான தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கழுத்தை சீவுவதற்காக, கல்லெறிந்து ஒருவரை கொல்வதற்காக, ரதத்தை ஏற்றி கொள்வதற்காக என்று தனித்தனி வசதிகளோடு இந்த மைதானம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. சமாரியாவில் 1868 ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது.
இந்த கல்வெட்டில் ஓம்ரி ராஜாவின் ஆட்சியை பற்றி சொல்லும்போது சாதாரண தவறுகளை செய்த குற்றவாளிகளுக்கு கழுத்தை சீவுகின்ற தண்டனையும், தெய்வ காரியங்கள் பற்றிய குற்றவாளிகளுக்கு கல்லெறியும் தண்டனையையும், இராணுவம் மற்றும் ராஜ குற்றவாளிகளுக்கு ரதத்தை அவர்களது கழுத்தில் ஏற்றி கொள்ளும் தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கின்றதாம். இந்த கல்லெறியும் தண்டனையில் பல விதம் இருந்திருக்கின்றது. மிதமான குற்றங்களுக்கு குற்றவாளியை நடுவில் நிறுத்தி வைத்து 50 கற்களை மட்டும் வீசி எறிவார்களாம். ஒருவேளை எரியப்பட்ட இந்த 50 கற்களில் அவர் உயிர் தப்பிக்கொண்டால் அவர் மிகவும் லக்கியான பர்சன் தான். கொஞ்சம் கனமான, அதிகபட்சமாக செய்யப்பட்ட குற்றத்திற்கு குற்றவாளியை படுக்க வைத்து 4 கல்லை மட்டும் பொறுக்கி முழங்காலில் போடுவது மட்டும் வழக்கமாக இருந்திருக்கின்றது. தண்டனை சற்று கம்மியாக இருக்கின்றது என்று நினைக்கின்றீர்களா? அதுதான் இல்லை. இந்த கல் ஒவ்வொன்றிலும் ஒரு ஆட்டுரலும் குளவியுமே செய்துவிடலாம். அந்த அளவிற்கு ஒரு கல்லே மிகவும் பெரிதாக இருந்திருக்கின்றது. 3வது தண்டனை மிக கொடூரமான கடின தண்டனை. மிக அதிகபட்சமான தெய்வ காரியங்கள் சார்ந்த குற்றம் செய்தவர்களுக்கு இந்த தண்டனையை வழங்கினர். குற்றவாளியை நடுவில் நிற்க வைத்து 300 கற்கள் வீசப்படும். குற்றவாளி உயிருக்கு மன்றாடி தரையில் ஊர்ந்து கொண்டிருக்கும் போது, உயிருக்கு மிகவும் போராடி கொண்டிருந்தால் கல்லை எடுத்து தலையில் போட்டு கொன்று விடுவார்களாம். நமது வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற சம்பவமான நாபோத் மற்றும் ஆகாப் ராஜா விஷயத்தில் நாபோத்திற்கு வழங்கப்பட்டது இந்த வகை தண்டனை தான் என்று கூறுகின்றனர். 1 ராஜாக்கள் 21:13 வசனத்தை நாம் படிக்கும்போது சாகும்படி கல்லெறிந்து என்கின்ற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். அப்படியானால் சாகும்படி கல்லெறியும் தண்டனை ஒன்று இருக்கின்றது என்றும் காயப்படும்படி கல்லெறியும் தண்டனையும் இருந்தது என்றுதானே அர்த்தம். இப்படியாக வேதாகமம் சொல்வது போலவே 1868 கிடைத்த கல்வெட்டும் பைபிளும் சரியாக பொருந்துகின்றது. இப்படிப்பட்ட தெய்வ குற்றங்களுக்கு கல்லெறியும் தண்டனை என்று கல்வெட்டில் பார்த்தோம். வேதாகமத்தில் வருகின்ற சம்பவமான நாபோத்தை கல்லெறிய சுமத்தப்பட்ட குற்றத்தை பாருங்கள். நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று சாட்சி சொன்னார்கள் என்று 1 ராஜாக்கள் 21:13 வசனத்தில் பார்க்கின்றோம். இதுவும் பொருந்துகின்றதல்லவா? இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனித்தீர்களா? இந்த கொலைக்களத்தில்தான் ரதங்களை கழுவுகின்ற குளமும் இருந்தது. இதில் என்ன விசேஷம் இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கலாம். நாபோத் கல்லெறியப்பட்டு கொலையுண்டது இந்த கொலைக்களத்தில்தான். 1 ராஜாக்கள் 2:19 வசனத்தின்படி நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்தில் உன்னுடைய ரதத்தையும் நாய்கள் நக்கும் என்று ஆகாப்புக்கு சொல்லப்பட்டதை பார்க்கின்றோம். போர்க்களத்தில் ஆகாப் ராஜா இறந்துவிட இரத்தம் தோய்ந்த ஆகாப்பின் ரதத்தை இந்த குளத்திலே கழுவும் போதுதான் நாய்கள் அவனது இரத்தத்தை நக்கினது என்று 1 ராஜாக்கள் 22:38 வசனத்தின்படி அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆகவே இந்த கொலை களமும் இந்த குளமும் ஒரே இடத்தில் இருந்ததாக பைபிள் சொல்வதை இங்கு செய்யப்பட்ட அகழ்வாராய்ச்சிகள் நிரூபித்திருக்கின்றது. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள்! இந்த சமாரியா பட்டணத்தின் வரலாற்று தகவல்களும் அகழ்வாராய்ச்சி ஆதாரங்களும் நமது பைபிள் 100க்கு 100 உண்மை என்பதை ஆணித்தரமாக நிரூபித்திருக்கின்றது. இந்த வீடியோவில் நீங்கள் பல தகவல்களை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அடுத்த வாரம் வேறொரு நகரத்தை பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். வேதாகம நகரங்கள் என்கின்ற இந்த தொடரில் முதல் 16 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மீண்டுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.